சார் மத்தெல்லாம் விடுங்க. அவனுக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். அவனுக்கு இது லைஃப் சார். என்ன சென்டிமெண்டா பேசுறீங்களா? இந்த சென்டிமெண்ட் எல்லாம் படத்துல வச்சுக்கங்க, சொந்த லைஃப்ல வேண்டாம், சரியா வராது. இதுதான் அந்த சாரதா தேவியா? பார்த்தா இன்னொரு ருத்ரா மாதிரியே இருக்கே. என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுக்குள்ளயும் இன்னும் என்னென்னலாம் இங்க நடக்க போகுதோ. வாங்க, உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. வந்துட்டீங்களா? வர வேண்டிய இடத்துக்கு தான் சரியா வந்திருக்கீங்க. மேடம், இவங்க இந்து, என்னோட தங்கச்சி. இவரு தங்கச்சி வீட்டுக்காரரு மணிவண்ணன். இது அவங்களோட பொண்ணு திவ்யா, லாயரா இருக்கா. இது அருண், நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனோட அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இவரு நம்ம வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிற டிரைவர் ரத்தனத்தோட பையன். இந்து, மேடத்துக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துரு. அவங்க ரெடி ஆகி வந்ததும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க அண்ணே. நீங்க ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். வாங்க. நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. போங்க, முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. பிரியா, அம்மா இங்க வா. வரேம்மா. சொல்லுங்கம்மா. பிரியா, இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீ செஞ்சு கொடு. சரிங்கம்மா. வாங்க மேடம். இந்த வீட்ல ஆணி வேற ஊனணும்னு முயற்சி பண்ண சக்தியவே வேரோடு புடுங்கி எரிஞ்சவன் நானு. அவளுக்கு சப்போர்ட் பண்ணவன் என் மகனா இருந்தாலும் மன்னிக்க கூடாதுன்னு தான் அவனையும் இந்த வீட்டை விட்டு துரத்துனவ. எனக்கெல்லாம் இது ஏமாத்திரம். ருத்ரா நம்மள நம்பாம இவ்வளவு வர வச்சதுதான் எரிச்சலா இருக்கு. பாத்துக்கிறேன்டி உன்ன.